இயேசு என்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் பரிசுத்தமான தேவன். அவரை அண்டிக்கொள்வதற்கு பரிசுத்தம் கிடைக்கும் என்பதை முக்கியம். அவருடைய பாடுகளை, அதாவது கிழிஞ்ச அந்த சரீரத்தை தியானிக்கக்கூடியதான ஒரு அனுபவம் வேணும். பாடுகளை தியானிக்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53 அதிகாரம் 2-7 வரையில வசனங்களை வாசிங்க. அதாவது விடுதலை கொடுப்பதற்காக 10,000 பேரிலும் சிறந்த அந்த தேவனுடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. பார்க்க அகோரமாச்சு. வாசிங்க. இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை. 10,000 பேரிலும் சிறந்தவராங்க நம்முடைய தேவன். அவரை போல அழகு யாருக்குமே கிடையாது. சேரக்கூடாத ஒளியில இருக்கக்கூடியவர். ரொம்ப அழகா இருப்பார். ஆனா இங்க நீங்க பாருங்க, அவருக்கு அழகு. இப்ப எதனால விழுறீங்க? இந்த கண்கள் ஏன் இச்சிக்கிறது? அழகை பார்த்து இச்சிக்கிறது. அப்ப ஆண்டவர் நினைங்க, அவருக்கு அழகு இல்லை, அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவரை பார்க்கும் போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாது இருந்தது. இப்போ ஆண்டவரோட நினைச்சு பாருங்க, அவ்வளவு அழகா இருந்தவரு இந்த கண்கள் விடுவிக்கப்பட்டதற்காக தான் அடிக்கப்பட்டுச்சு. அப்ப இந்த கண் ஒரு கண் மூடி ஒரு கண் உள்ள போய் ஆகும்போது அந்த முக ரூபமே அப்படியே மாறிட்டு, அவ்வளோ அழகா இருந்த அந்த சரீரம் வேர்த்து பூத்து ரத்தம் எல்லாம் வடிஞ்சு தாடி ரோமத்தை அப்படியே பிடிச்சு இழுத்து எடுத்தாங்க. அப்போ ஒரு கொத்தை பிடிச்சு எடுக்கும் போது எவ்வளவு துடிச்சிருப்பாரு, இந்த இடம் இல்லாம இருக்கும், எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாரு. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும். துக்கம் நிறைந்த ஒரு மனுஷன் அழகா இருக்க முடியுமா? முடியாது. பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அடுத்த வசனம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடலை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு. அதாவது நீங்க பார்க்கக்கூடிய ஒவ்வொரு இன்பமான தோற்றங்களுக்கும் தக்க விதத்துல அவருடைய சரீரத்துல காயம் ஏற்படுது. மீறுதல்னா இதை பார்க்காதே, இதான் ஒரு கட்டளை. பார்க்க கூடாது என்கிறத நீங்க மீறி பண்ணும்போது யாருக்கு அடி விழுது தெரியுமா? அழகான சரீரம் கீறி பிளக்கப்படுது. வாசிங்க. நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். அப்போ ஒவ்வொரு தடவையும் இச்சிக்கும் போது, பார்க்கும் போது, தேவையில்லாத காரியம் செய்யும் போது தேவனுடைய சரீரத்தில் அங்க காயம் ஏற்படுது. அதனாலதான் அவர் உயிர் தெளிந்த பிறகும், மகிமையான ஒரு சரீரத்தில் தன்னை காண்பித்த பிறகும் அவருடைய கரத்தை நீட்டும் போது சொன்னாரு, அதுல என்ன இருக்கு? துவாரம் இருக்கு, அதுல நீ என்ன செய்வான்? விரலை போடுன்ட்டு. ஏன் அந்த காயம் மட்டும் என்ன மாறல தெரியுமா? நம்ம யாருமே இன்னும் மாறல, நம்ம இன்னும் அவரை காயப்படுத்துவோம். அதான் அந்த காயத்தோடயே அவர் இருக்கிறார். கண்கள் பார்க்கும் போது இச்சிக்கிறோம், ஆனா அது மீறி பண்ணுறோம், தெரிஞ்சும் மீறுறோம். மீறுதலே இல்லாத அந்த ஆட்டுக்குட்டி என்ன செய்ய தெரியுமா? அப்படியே அடிக்கப்படுறோன்ட்டு தலையை கொடுக்கறது போல அடிபட்டு கொண்டே இருக்கு. வாசிங்க. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்து அவன் தந்தன் வழியை தொடர்ந்து வாஸ்தா நம்ம அக்கிரமங்கள் எல்லாம் அவருக்கு மேலதான் போட்டாருன்னு இருக்கு. அப்ப பாடுகளை தியானிக்கிறதுக்கு நேரத்தை ஒதுக்குங்க. அதுக்கு நேரத்தை ஒதுக்குனா எனக்கு என்னையா கிடைக்கும்? பயங்கரமான ஒரு பலன். சிலுவையை குறித்த உபதேசம் தேவ பலனா இருக்கு. ஏன்னா சிலுவையை தியானிக்க 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 தேவ பலன் உங்களுக்கு கூடும். இச்ச பலன் அழிந்து போயிடும். சிலுவையை குறித்ததான தியானம், பாடுகளை குறித்ததான தியானம் அநேருக்கு அதை பற்றி தெரியாது. தியானம் பண்ணுங்க. அவருடைய பாடுகளை நினைச்சு தியானம் பண்ணி பாருங்க. இந்த வசனங்களை, இந்த வேத வசனங்களை வாசிக்கும் போது அது எனக்கு என்ன சொல்லுதுங்கிற கொஞ்சம் தியானிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கை அப்படியே மாறும். ஏன்னா சிலுவை இல்ல தேவ பலன் இருக்கு. அதை தியானிக்க தியானிக்க பாவ பலன் அற்று போய் தேவ பலனா நிறைக்கப்படுங்க.